ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த மதுரையில இருக்கிற சமணர் மலையில விட்டத்தை பார்த்துட்டு வெறுவெறுன்னு ஏறி போனப்போ முதல் தளத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு நம்மள. அங்க மேல போனோம்னா நானும் என்ன போனோம், தேவா சூர்யா மாதிரி தோல் மலை கையை போட்டு இங்க எனக்கு தெரியுமா அங்க எனக்கு தெரியுமா பேசிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே இங்க 3 மலை தெரியுதுங்க. திடியன் மலை, யானை மலை, அப்புறம் திருப்பரங்குன்ற மலை. ஐயோ இப்ப வேற பிரச்சனையா போயிட்டு இருக்குது. நாங்கெல்லாம் காலங்காலமா ஒன்னா தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களை இந்த அரசியல் விளையாட்டு விட்டுருங்கடா அப்படின்னு மலையில இருந்து யாரும் சொன்ன மாதிரி எனக்கு கேட்டது. இந்த பேச்சு பள்ளம் மேல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க சமணர் சிலைகள் 8 இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த சமணர்களே சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் பாறைகள்லயே குடைஞ்சு வச்சிருந்தாங்க. பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடச்சி போ அப்படின்னு சமணர் சிலைகளே சொல்ற அளவுக்கு அந்த சிலைகளை ஊத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த மலையில நான் ஒரு குட்டி தம்பியை சந்திச்சேன். குட்டி தம்பி குசும, அண்ணன் பந்தயம் வச்சுக்கலாமா, யாரு மேல சீக்கிரமா ஓடுறா அப்படின்னு. தம்பி வேணாம்டா தோத்துருவடா அப்படின்னு சொன்னா கேட்கலையே. அண்ணன் நீங்க வேணா வண்ணாரப்பட்ட வாத்தியாரா இருக்கலாம், ஆனா நான் மதுரைக்கு மாவீனே அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சோம். தம்பி சிறுவனா இருந்தாலும் சிறுத்தை மாதிரி சீறி பாஞ்சா போல. தரைத்தளத்துல வேணா சிறுத்தை சீறி பாயலாம், ஆனா மலையில மலையாட்டுக்கு தான் ஆளுமை அதிகம். அதனால மலமலன்னு ஓடணும்ல. கொஞ்ச நேரத்துல தம்பி பின் தங்கிட்டான். மூக்கு வெளியா வாங்கிருச்சு போல. இலக்க அடையிற வரைக்கும் இடைவிடாம ஓடிட்டு இருந்தேன் நானு. மூச்சு வாங்கின தம்பி முடியாம வந்து மல்லாக்கா படுத்துக்கிட்டான். நானும் கூட சேர்ந்து படுத்துக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன பையனை ஜெயிச்சு போட்டு நீ பண்ற அலப்பற இருக்குது, முடியலடா சாமி அப்படிதான் கேக்குறீங்க. நாக்கு தள்ளிருச்சுடா நாராயணா. நாங்க ஓடினதை பார்த்து நண்பனுக்கு ஒரு ஆசை, நானும் போட்டியில கலந்துக்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இப்பதான் ஓடி முடிச்சேன், ஆனா நான் உனக்கு ஒரு பந்தயம் கட்டுறேன். இந்த தெரியுது ஒரு கல்லு, அந்த கல்லை நிக்காம ஓடி போய் தொட்டுட்டேன்னா நான் உனக்கு 500 ஓவா தரேன் அப்படின்னு. தக்காளி நான் தயாரா, 500 ரூபாய் எடுத்து வைடா அப்படின்னு சவாலை ஏத்துக்கிட்டு சம்முன்னு ஓட தொடங்கினான். கூட குட்டி பையனும் குடுகுடுன்னு ஓடணும். ஆரம்பத்துல அட்டகாசமா அமர்க்கல படுத்திட்டு ஓடணும். ஆஹா இன்னைக்கு 500 ரூபாய் அம்பேல்ரா அப்படின்னு மனசை நினைச்சுக்கிட்டு ஒளிப்பட கருவி எடுத்துட்டு பின்னாலேயே ஓடினேன். கொஞ்ச நேரத்துல ஒரு செங்குத்தான பகுதி வந்தது பாருங்க. மெதுவா மெதுவா ஓடலாமா அப்படின்னு மெதுவாயிட்டாங்க. இப்பதான் எனக்கே மூச்சு வந்துச்சு. 500 ரூபாய் தப்பிச்சுக்கிட்டோய். எப்பா பெருசு, உனக்கு அதெல்லாம் தேவையாப்பா? மலைக்கு வந்தமா, பொறுமையா ஏறணுமா, இயற்கை அழகை ரசிச்சோமா, கல்லு மேல உட்காந்து காத்து வாங்கணுமான்னு விட்டுட்டு இந்த பந்தயெல்லாம் உனக்கு தேவையாப்பா அப்படின்னு இதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு பக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த முயற்சியை பாராட்டியே ஆகணும். களைப்புல நுரையீரலே காஞ்சி போச்சு போல. படுத்தே விட்டானயா நம்மால. எங்கே செல்லும் இந்த பாதை அந்த மாதிரி ஆயிட்டான். களைப்பு தீர்ந்தவன சூரியனை கையில பிடிக்கிற மாதிரி, முத்தமிடுற மாதிரி, தொடர மாதிரி, இந்த மாதிரி பல வகையான படங்களை பிடிச்சிக்கிட்டோம். அட கீழே இருந்தா மேல போய்தான் ஆகணும், மேல இருந்தா கீழே வந்து தானே ஆகணும். இதுதானே வாழ்க்கை. அப்படியே மேல இருந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்தோம். நான் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? சவாலை ஜெயிச்சு 500 ரூபாய் எப்படியா அண்ணன் கிட்ட இருந்து ஆட்டியா போட்டணும் அப்படிங்க காத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ராஜேஷுக்கு கர நாக்கு, சி ஒரு நாக்கு ஒரு வாக்கு தவற மாட்டான். எங்க வந்திய தேவன் காசை கொடுத்துட்டான். அதை எப்படி கொடுத்தான்? தலையை சுத்தி கொடுத்தான். இந்தா வச்சிக்க அப்படின்னு. இனிமே அண்ணன் கிட்ட பார்த்து நடந்துக்க தம்பி, சவால் கவால விட்டுறாத அப்படின்னு சொல்லி காசை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டேன். அதை பாவமா பார்த்தான் ராஜேஷ்.